பள்ளியில் படித்த நண்பர் இப்போது நகரத்தில் ஒரு பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். குடும்ப விசேஷத்துக்காக ஊருக்கு வந்த அந்த ஆசிரியர் அப்படியே நண்பரின் கடைக்கு வந்து நலம் விசாரித்தார். அவரிடம் தன் பிரச்சனையை சொன்ன எழுச்சி கடை முதலாளி, இப்போ கடை மூடுகிற நேரம்தான், அவன் எப்படியும் வருவான் என்றார். இவ்வளவுதானே, அவனை நானே பார்த்துக் கொள்கிறேன் என்றார். சொன்னது போலவே சில நிமிடங்களில் அந்த இளைஞன் வந்தான். முதலாளி, நோய் இருக்கா என்று வழக்கம் போல் கிண்டல் சிரிப்புடன் கேட்டான். முதலாளி அமைதியாக இருக்க அவரின் நண்பரான ஆசிரியர் அவனை பார்த்து, காலையில் இருந்து இதுவரை வந்த எல்லோருக்கும் மூளை இருந்தது, ஆனால் துரதிருஷ்டவசமாக உங்களுக்கு தான் இல்லை என்றார்.